ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க போத்தீஸ் கலெக்ஷனுங்க. ஸோ ஃபஸ்ட்டே செம்ம சூப்பரான ஆர்கன்ஸால் எம்ப்ராய்டரி வந்த சாரீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உண்மையிலுமே பார்க்கவே செம்ம சூப்பரான கலர். அதில் வர அந்த எம்ப்ராய்டரி எல்லாம் வாவ் அப்படின்னு சொல்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ஆர்கன்ஸாலேயே உங்களுக்கு இப்போ எம்ப்ராய்டரி போட்டு அவ்வளோ அழகழகான பேஸ்டல் கலர்ஸில் நிறைய நம்ம போத்தீஸில் இருக்குங்க. இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேபிள் கலெக்ஷன் தான். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரஷ் டிஷ்யூ மாதிரி வர்றதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாரியெல்லாம். க்ரஷ் மாதிரியே டிஷ்யூ வர மாதிரி. ரேட் வைஸில் உங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ். டிஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2140ங்க நீங்கள் இப்போ பார்த்தது. ஸோ அதை விட இன்னி க்ரஷ்ஷாக நீங்கள் பார்க்கும்போது 1730 இப்படி அது க்ரஷ் கொஞ்சம் கம்மி, குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இது க்ரஷ் ஜாஸ்தி, ஆனால் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் இதாக இருக்கும், டிஃபர் ஆகும். ஸோ பார்டர் வைஸில் உங்களுக்கு டிஃபர் ஆகுதுங்க. டிஷ்யூ கலெக்ஷன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு இந்த கை வீவிங்கில் வர அந்த பீட் ஒர்க்குங்க. ஸோ இது பேர் ஆரி ஒர்க்குன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் டிஷ்யூவில் உங்களுக்கு வந்திருக்கிறனால நம்மளுக்கு ஆரி ஒர்க்குங்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் தான் சொல்லுவாங்க, கையிலேயே அந்த குத்தி குத்தி எடுப்பாங்கல்ல அது. ஆனால் இது டிஷ்யூவில் ஃபுல்லாக வீவ் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கீழே மட்டும் உங்களுக்கு அப்படியே வீவ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நல்லா இருந்தது, புது வரவாக இருந்தது. ஆனால் பாடி ஃபுல்லாக இதே மாதிரி பீட்ஸு, நல்லா முத்து பீட்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. டிஷ்யூலேயே புது வரவாக வந்திருக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. ஒரு எம்ப்ராய்டரி வச்சு அதுக்குள்ளே இந்த பீட் ஒர்க் கோர்த்த மாதிரிங்க. பீட் வெளியே வந்துடாது. ஆனால் பாடிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கிடையாதுங்க, அட்டாச்சு ஒட்ட வச்ச மாதிரி தான். ஸோ சூப்பராக இருந்தது. இதுவும் உங்களுக்கு டிஷ்யூ தான். டிஷ்யூலேயே நிறையா நம்மளுக்கு பக்ரீத்து கலெக்ஷன்ஸாக நிறையா வந்திருக்குதுங்க. 2770க்கு கலம்கரி டிசைனில் உங்களுக்கு டபுள் பார்டர் மாதிரி ரெட்டப்பட்டா சாரீ மாதிரி நடுவில் மட்டும் உங்களுக்கு கலம்கரியில் இருக்குது. ஸோ புட்டாஸ் காயின் புட்டா வந்திருக்குது. இந்த சாரீ உண்மையிலுமே சூப்பராக இருக்குதுங்க. இந்த சாரியெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு 3000 எபோ தான் வருது. 3345ங்கிறனால இந்த ரேஞ்சுங்கும்போது நம்மளுக்கு ஃபுல்லாக பீட் ஒர்க் நல்லா இருக்குங்க. சாரீ மட்டும் நம்ம கட்டினா போதும். இந்த நெக்குக்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டியது இல்லைன்னா இதில் பீடு வச்சுருக்கிறதுனால அந்த பீடு நல்லா ஹைட் லைட் காமிக்கிறது. அது முத்து பீட் மாதிரியே. ஸோ நல்லா அந்த முந்தானியில் அந்த ஒர்க்கு, கீழே உங்களுக்கு பார்டர் வரும்போது அந்த ஒர்க் வந்திருக்குது. ஸோ இது புது வரவு வந்திருக்கிறதுனால 2 to 3 கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நல்லா இருக்குங்க, செமையாக இருந்தது, ட்ரை பண்ணலாங்க. அடுத்ததுலேயே டிஷ்யூவில் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ பக்ரீத் ஸ்பெஷலாக வந்திருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருந்தது. ரேட் எல்லாமே உங்களுக்கு 2000 எபோ உள்ளது. உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வேணும்னா 1700லேருந்து ஆரம்பித்து 2000 எபோ முடிக்கும், உங்களுக்கு 3000 முடிக்கும் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். இது ஃபுல் எம்ப்ராய்டரி, டிஷ்யூவில் ஃபுல் எம்ப்ராய்டரி, பாடி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி, கீழே பார்டர் வந்திருக்குது. ஃபஸ்ட்டாக நம்ம இதே சேரீயில் பார்டர் மட்டும் நம்ம பார்ப்போம். 7 inch பார்டர், 6 inch பார்டர் அப்படியெல்லாம் வரும். பார்டர் மட்டும் பார்ப்போம். இதில் கலர்ஸ் எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஃபுல்லாக வந்த மாதிரி 1450 தான். அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்ததுங்க. இது உண்மையிலுமே 1450க்கு சான்ஸ்லெஸ். இதுலேயே ரோஸ் கலர், சில்வர் கலர் அப்படி எல்லாமே இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரா சில்க்லேயே செம எம்ப்ராய்டரி போட்டதுங்க, நல்லாயிருக்கு. நடுவில் இந்த பெரிய எம்ப்ராய்டரி வரமாட்டிருக்குதுங்க. இதுவுமே ஹேண்ட் வீவிங் மாதிரி வர ஒரு கலெக்ஷன் தான். 1865 ருபீஸ்க்கு வருது. நல்லா இருந்தது. இது பெங்கால் காட்டனில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஹேண்ட் வீவிங் பெங்கால் காட்டன் மாதிரி இப்போ ரா சில்கில் வந்திருக்குது. அடுத்தது டிஷ்யூ ஆர்கன்ஸாலேயே எம்ப்ராய்டரி போட்டது. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உண்மையிலுமே டிஷ்யூவில் செம கலெக்ஷனாக வச்சுருந்தாங்க நம்ம போத்தீஸில். 2285க்கு கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா டேபிள் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்குறாங்க. டிஷ்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே இப்போ புது வரவா, உண்மையிலுமே நியூ அரைவலில்
சூப்பர் கலெக்ஷன்ஸ், பக்ரீத் கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உருவமே இருக்காது பாருங்களேன், எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் மாதிரி தான் நம்ம காமிச்சிருப்போம். நல்லா இருந்தது. டிஷ்யூ கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அண்டர் பட்ஜெட் ரேஞ்ச்லேருந்து 3000 முடிக்க நம்ம காமிச்சிருக்கோம். பட்ஜெட் ரேஞ்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1700 உங்களுக்கு டிஷ்யூங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது ரா சில்க்லேயே தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ராமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க, செமையாக இருந்தது. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக இருந்ததுங்க. இது டிஷ்யூவில் மிரர் ஒர்க்குனா அந்த ஃபாயில் மிரர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க, அதுதான். ஃபுல் மிரர் இல்லைங்க, நல்லா இருந்தது. ஸோ நல்லா மெட்டாலிக் கலரில் செமையாக இருந்தது. ஸோ அடுத்தது உங்களுக்கு வந்து வாரணாசி மாதிரி வர ஒரு நல்ல ஒரு சாரீங்க, நல்லா இருந்தது. ஸோ இதுவுமே இப்போ பக்ரீத்துங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த சீசனுக்கு நல்ல டிஷ்யூவாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய டிஷ்யூவில் இறக்கிட்டாங்களா இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பார்டர் உங்களுக்கு கொஞ்சம் வீவிங் வந்த பார்டர் மாதிரி தான் நல்லா இருந்தது. ஜரி வீவிங் பார்டருங்க, கொஞ்சம் நெட்டர் மாதிரியும் இருந்தது, வீவிங் மாதிரியும் இருந்தது. கொஞ்சம் எனக்கு என்னமோ சம்திங் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து டிஷ்யூவில் வந்து இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான கலெக்ஷன் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே எடுத்துடலாம். பேஸ்டல் கலர்ஸில் இந்த சேரீ பாருங்கள், 1895 தான். அண்டர் 2000 இருக்கிறனால நல்ல கிராண்ட் லுக்கு, பார்ட்டி வேரு. ஸோ தாராளமாக எடுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு அஃபோர்டபுள் தான், 1007 சம்திங் தான் சொன்னேன். ஸோ நல்லா இருக்குதுங்க. அந்த எம்ப்ராய்டரி மட்டும் மாறுது பாருங்கள், நல்லா இருந்தது. ஸோ நல்லா லாங் பார்டரில் இது தாராளமாக எடுக்கலாம், நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ 2 கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது க்ரஷில் நம்ம நல்லா இருந்தது. இப்படி எல்லாமே டேபிள் வைஸில் செம சூப்பராக இருந்தது. இனிமேல் இந்த டேபிள் வைஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பாலி சில்க் சாரீ கூட இருந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி, அந்த லோகோ பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரிங்க. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் 1150 ருபீஸ்க்கு தான் இருக்குது. இதில் கலர்ஸ் வேணுனாலும் கூட எடுத்துக்கலாம். ஃப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகி வரும், பட்டு மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளீட் செட்டில் ஆகி வர கலெக்ஷன் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி தாங்க. அந்த லோகோஸ் வர்றது எல்லாமே எம்ப்ராய்டரி தான், பிரிண்ட் கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போத்தீஸில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க. கீப் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் அடுத்த வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு vlog-ஆக பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.